ஏனுங்க மாமா, எம்எல்ஏ ஆனதுக்கு பெருசா விருந்து வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி இட்லியும் பொங்கலையும் போட்டு ஏமாத்தி விட்டீங்களே. அதுக்கு என்ன மாப்பிள, பதவியேற்பு அன்னைக்கு பெரிய விருந்தா வச்சிடலாம். ஓகே? அப்படியா? ரொம்ப நன்றி. வாங்க உட்காருங்க. வாங்க. ஹலோ எவ்ரிவன். வாங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. கபிலா, இவ்வளவு நேரமா சாப்பிடாம இருந்தீங்க? ஆமா, சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அதான். ஐலி, அவருக்கு போய். எக்ஸலென்ட், சூப்பரா இருக்கு. யார் சமைச்சது? அயலி அண்ணி சமைச்சாங்க. வாவ், என் லைஃப்ல எங்க அம்மாக்கு அப்புறம் நான் மறக்க முடியாத ஒரு கைப்பக்குவம்னா இதான். எக்ஸலென்ட். சித்தப்பா, பதவியேற்பு என்னைக்கு? டேட் இன்னும் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணலமா. மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்ல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்மா. உங்க பதவியேற்பு மட்டும் முடியட்டும் சித்தப்பா. அதுக்கப்புறம் இருக்கு எல்லாருக்குமே. நம்ம கிட்ட என்னதான் மீடியாங்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாததால நம்மளால தன்னிச்சையா பெருசா எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் அந்த வர்மாவையும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இனிமே அவனால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்க பதவியேற்பு முடிஞ்சதும் என்னோட முதல் வேலை. சிவா, தண்ணி. தண்ணி குடிங்க, குடிங்க. ஐம் சாரி. பாத்துப்பா, பொறுமையா சாப்பிடு. எக்ஸலெண்டா இருந்ததுல டேஸ்ட். அதான் அப்படியே பொறையரிச்சு. நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். என்ன தைரியம் இருந்தா என்ன பாதியிலே நிக்குது? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? இப்படியா நடு வீட்டுல வச்சு உங்களை? இந்தோ என்ன விஷயம்னு முழுசா சொல்ல. நீ பாட்டுக்கு அப்படியே பாதி வார்த்தையை முழுங்கிட்டு என்ன முறைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? நடிக்காதீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு? நீ போன் பேசிக்கிட்டு இருந்த. பாவை வந்து என் கூட விளையாடணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா. நீ ஓகே சொல்லி அவ பால் எடுக்க போயிட்டா. வேற என்ன நடந்துச்சு? யூ பிளடி. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சம்பந்தமா இல்லாம என்ன திட்டிக்கிட்டே இருக்க. இந்த பார், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியும்? நீங்க பாக்காதப்போ அட சொல்லுங்கக்கா. என்ன இந்திரா, சொல்லு இந்திரா. நீ போன் பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா? அது இவரு நான் போன் பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரியாம வந்து முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாரு. என்ன எலி, மாம்ஸ் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு. ஆமா, இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம்? என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இப்படி கேவலமா நடந்துக்குவ? நான் அப்பவே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது ஃப்ராட் தனம்லாம் பண்ணுவேன்னு. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. முதல்ல வீட்டு விட்டு வெளியில போ. ஏய், சொல்றாங்கல்ல போ. போக முடியாது. நான் எதுக்கு வெளியே போகணும்? அத்த, என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு. நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன்.
போடா. எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா போயிட்டாங்க. நாம மட்டும் எதுக்கு இங்க நினைக்கிட்டு வாங்க போலாம். வருமா 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 பேச வருமா. எங்க அப்பா ரொம்ப பாவம் வருமா. எதுவும் தெரியாது வருமா. அவருக்கு எதுவும் தெரியாது வருமா. ஏந்திரு, 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 பேச வருமா ஏந்திரு. வருமா. டேய், நீ சொல்ற பிரச்சனை இருடா, கேட்டேனே வருமா. இருடா. ஏண்டா நான் போன்ல பேசுனதை கேட்ட இப்படி பதற என்ன கபிலா? ஏண்டா நான் ஓ வீட்லயே உட்காந்துட்டு உங்க அப்பாவை கொல்ல சொல்லணும்னா இல்ல, நான் என்னடா டேய்? இந்த வர்மாவை இப்படி தப்பா டேய் இந்த அயலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கெட்சுடா. கேளு, இப்போ உங்க அப்பாவை கொல்றதுக்கு ஒரு அட்டம் நடக்குது வச்சுக்க. இருடா இரு, பதறாத. ஒரு பேச்சுக்கு உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாதுடா, நான் தான் இருக்கல உனக்கு. அப்புறம் அப்படி ஒரு அட்டம் நடந்தா அயலி உன் குடும்பத்தை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது செய்யறதுக்கு வெளியே வருவா. அதை வச்சு அவன் யாரும் கண்டுபிடிச்சலடா. இதத்தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். நீ என்னன்னா அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு என்னடா டேய் என்ன போய் பட வருமா. நான் உன்னை நம்புறேன் வருமா. எங்க அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ். டேய் என்னையே சந்தேகப்படுறியா? இல்ல அப்படிலாம் போட ஓடாது. ஓ